சட்டப்பேரவையில் இருந்து பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். பாஜக தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் வெளிநடப்பு செய்த நிலையில் தற்போது நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சி மாநில சுயாட்சியை பறிக்க முடியும் ஒண்ணு உண்டா இல்லையா? அப்படியா? எல்லாம் எல்லாரும் பேசும்போது அப்படிதான் இருந்ததா? இல்ல, நீட் தொடர்பா அம்மாவை பத்தி நான் பேசல. அம்மா வந்து என்னன்னா மும்மொழி கொள்கையை பத்தி பேசுறேன். மும்மொழி கொள்கையை பத்தி பேசும்போது அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த அம்மா அப்போ வந்து எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கோபிநாத், ஓசூர் எம்எல்ஏ கோபிநாத், அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இப்படி தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுகிறவங்க எங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அங்கே தெலுங்கு பள்ளிக்கூடங்கள் வேணும், எங்கள் பிள்ளைகள் படிக்கணும் அப்படி கேட்டாங்க. அப்போ அம்மா என்ன எழுந்துச்சு, அவங்க தெலுங்குலேயே பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தெலுங்குலேயே பேசுகிறேன். அதனால் நான் என்ன சொன்னேன்னா, தெலுங்கில் பேசுகிறவங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை தொட்டு கேரளா மாநிலத்தை தொட்டு இருக்கிற கன்னியாகுமரி ஜில்லாலையும் நிறைய பேர் மலையாளம் பேசுகிறவங்க இருக்கிறாங்க. மும்மொழி கொள்கையில் இன்னைக்கு இந்திய திணிக்கணும்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஆனால் அவங்க இந்திய மொழிகள் ஏதாவது ஒரு மொழி எடுத்து படித்தா போகிறது தான் நியூ எஜுகேஷன் பாலிசி. அதனால நீங்கள் ஏதாவது ஒரு மொழி எடுத்து படிக்கிறது தான் அதை நாங்கள் அதுக்காக நான் அதை சொன்னேன். ஆமாம், அவங்க ஒரு வருஷம் விலக்கு கேட்டிருந்தாங்க. அதாவது எங்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் எங்கள் பிள்ளைகள்லாம் வந்து இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை, அதனால் ஒரு வருஷம் நீங்கள் விதி விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த நீட் விவாதம் வரும்போதெல்லாம் 2010 காங்கிரஸ் ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது அப்படின்ற ஒரு கருத்தை தொடர்ந்து முன்வைக்கும் போது காங்கிரஸ் வந்து எங்க ஆட்சியில் கொண்டு வரப்படலை, நிறைவேற்றப்படலை அப்படிங்கிற ஒரு கருத்தையும் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. அப்போ யார் பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க? அப்போ அவங்க தானே பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க. பிறகு எப்படி அவங்க இல்லைன்னு சொல்ல முடியும்? அது எப்படின்னா, இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில், ஜிஎஸ்டி வந்து அதுவும் காங்கிரஸ் ஆட்சிக்காரங்க கொண்டு வரப்பட்டது, நடைமுறைப்படுத்தினது பாரதிய ஜனதா நம்மளுடைய அரசு வச்சுக்கலாம். அதில் வந்து 100 ரூபா இருக்குன்னா அதில் 50 ரூபா வந்து ஏற்கனவே மாநில அரசுக்கு போயிடுது. அப்புறம் இருக்கிறதுல 50ல் 29% அவங்களுக்கு மறுபடியும் போயிடும். அவங்க அதை மறைச்சிட்டு 1 ரூபாய்க்கு 29 பைசா தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முதலமைச்சர் வந்து டாக்டர் அம்பேத்கரை கோட் பண்ணிட்டு மாநில அரசும் ஒன்றிய அரசும் ஒருத்தருக்கு சபார்டினேட் கிடையாது, அவங்க அத்தாரிட்டி வந்து கோஆர்டினேட் பண்ணிட்டு இல்லை. அதாவது என்னன்னா, இவங்க வந்து மாநிலங்களை பிரிக்கணும் அப்படிங்கிற பிரிவினைவாதத்துக்கு தான் இவங்க தூண்டுறாங்க தவிர, நீங்க இந்திய அரசு ஒற்றுமையா இருக்கணும், இந்திய நாடு வல்லரசு நாடாங்கிற எண்ணம் இவங்களுக்கு இல்லை. இப்பொழுது முதலமைச்சர் என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னா, தனி தமிழ்நாடு வேணும், தனி கொடி வேணும் அப்படின்னு ஏற்கனவே முன்னாடி ஒரு முன்மொழிஞ்சதை இப்போ அவங்க நினைக்கிறாங்க. இது நம்ம நாடு வல்லரசா நாடு மாறணும்னா எல்லா மாநிலங்களும் ஒன்னா தான் இருக்கு. இப்போ டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எல்லா மாநிலங்களும் ஒன்னா இருக்கணும், அப்பதான் நாடு வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இந்திய நாடு பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டதுக்கு காரணமே என்னன்னா, ஒரு நிர்வாக வசதி சீராக இருக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க அதை கொண்டு வந்தாங்க. பட் இவங்க இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால, அது மட்டும் இல்ல, இப்பொழுது இன்னும் ஓராண்டு தான் தேர்தலுக்கு இருக்கு. ஆக தேர்தலை முன்னிறுத்தி ஏதாவது ஒரு தீர்மானம் ஏதாவது கொண்டு வரணும்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையிலேயே மக்களுக்கு விரோதமானது, இந்த தேசத்திற்கு விரோதமானது, வருங்கால நாட்டிற்கு நமக்கு அது மிக விரோதமான ஒரு செயல். அதனால தான் மக்கள் இதை சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து வரக்கூடிய தேர்தலில் அவங்க வந்து நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணி வாக்களிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்வதோடு, பெண்களை பற்றி மிக மிக அவதூறாக பேசிட்டு இருக்கிறாங்க அமைச்சர் பொன்முடி அவர்கள். இதை யாரும் பெரிதாக மீடியாக்களில் யாரும் காட்டுறதாக எனக்கு தெரியல. ஆனால் மற்ற விஷயங்கள் எதாக இருந்தாலும் அடிக்கடி திருப்பி போடுறீங்க, பிரேக்கிங் நியூஸ். பட் இதையும் கொஞ்சம் அடிக்கடி நீங்கள் எல்லாம் போட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தாய் ஒரு பெண், நம்ம எல்லாருக்கும் இப்போ எல்லாருக்கும் அவங்க வீட்டில் ஒரு மகன் இருக்காருன்னா அவங்க பெண் தான் இருப்பாங்க. அதையெல்லாம் சிந்திச்சு பார்த்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் இதை பேசியிருக்காரு அப்படிங்கிற உணர்வுல நீங்களும் இருக்கணும், பொதுமக்களும் சிந்திக்கணும்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுல வந்து எங்களுடைய திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு தான் கொடுத்துருக்கோம். அதையாவது எடுத்து அவங்க பண்றாங்களா? இன்னொரு விஷயம், அமைச்சர் பதவி நீக்கணும்னு சொல்லி நாங்கள் கொடுத்துருக்கோம். யாரெல்லாம் பெண்களை பத்தி கேவலமா பேசுறாங்களோ அவங்க எல்லாரும். அதிமுக இருந்து 3 அமைச்சர்கள் மேல கவனத்துக்கு நம்பிக்கை தீர்மானம் கொடுத்திருக்காங்க. பொன்முடி, செந்தில் பாலாஜி, KN. நீங்க எத்தனை அமைச்சர்கள்?
இன்னைக்கு நாங்க கொடுத்தது இன்னைக்கு பொன்முடி மேல பொன்முடி கொடுத்திருக்கிறோம். பாஜகவினுடைய மாநில தலைவராக பாஜக சட்டமன்ற குழு தலைவர் மாற்றம் இருக்கும்னு ஒரு தகவல் இருக்கு. மாற்றம் இருக்குமா? மாற்றம் இருந்தா சந்தோஷம். ஒரே ஆளே எல்லா பதவியும் வச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் இருக்கு? சார், இப்ப அதிமுக தான் ஜெயலலிதா அவர்களை புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு அழைப்பாங்க. நீங்க சட்டமன்றத்தில் பேசக்கூட கூட புரட்சி தலைவி சொல்லியிருக்கீங்க. அது எப்படி? நான் அம்மான்னு தான் சொன்னேன். புரட்சி அம்மான்னு தான் சொன்னேன். புரட்சி தலைவன் சொன்னாலே போதுமானது. அம்மான்னு சொன்னா இன்னும் நல்லதுதான். 1960 காலகட்டங்களிலே போடப்பட்டது மீண்டும் இப்போ கொண்டு வந்து போட்டு 2 ஆண்டு காலத்துக்கு பிறகுதான் முழுமையான அறிக்கை கையில் கிடைக்கும். ஆனால் திமுக ஆட்சி காலம் இன்னொரு 9-11 மாதத்துக்குள்ள முடிய போகுது. அப்படி இருக்க பட்சத்தில் போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜோசப் குடியன் தலைமையிலான அந்த குழுவை எப்படி பார்க்கணும்? சட்டமன்றத்தில் இவங்க ஆட்சி இருக்குமா இருக்காதான்னு தெரியாத ஒரு காலகட்டத்தில் ஆட்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க ஆட்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நன்றிங்க. சரி. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மாநில சுயாட்சி குறித்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தார்கள். பின்னர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்.